ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, எல்லாருமே நம்ம தினம் தினம் சந்திச்சுட்டு வர்ற ஒரு ப்ராப்ளம் தாங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்கள் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குங்க. நான் எதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சொத்தப்பல் தாங்க. சொத்தப்பல் எதனால வருது, அது எப்படி உருவாகுது, அது வராம எப்படி தடுக்கலாம், வந்துட்டுனா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் நான் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். ஹோமியோபதியில சொத்தப்பல்லுக்கு தீர்வு இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்றேங்க. ஃபர்ஸ்ட், சொத்தப்பல் எதனால வருது, நம்ம சாப்பிடுற உணவுகள்ல உள்ள அந்த சின்ன சின்ன துகள்கள், மாவுச்சத்து, அது எல்லாம் பற்களுக்கு இடையில தங்கி இருக்கு. அந்த தங்கி இருக்க உணவுகளை வாயில இருக்கிற பாக்டீரியாஸ் சாப்பிட்டுட்டு அதுல அமிலத்தை சுரக்கிறதுனாலதான் நம்மளோட அந்த தடிமனான எனாமல் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நமக்கு அது சொத்தப்பல்லா மாறுது. அதை நம்ம கேர் பண்ணாம விட்டுட்டோம்னா நாளடைவுல அப்படியே அது இருந்து 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 நம்மளோட நரம்புகளை பாதிச்சு ஃபுல்லா நம்மளுக்கு ரொம்ப வலிகளையும் வீக்கத்தையும் ரத்த கசிவையும் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இதுதாங்க சொத்தப்பல். இந்த சொத்தப்பல் வராம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 2 தடவை பிரஷ் பண்ணணுங்க. மார்னிங் ஒரு வாட்டி பிரஷ் பண்ணுங்க, ஈவினிங் ஒரு வாட்டி, நைட் படுக்கும் போது பிரஷ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா இந்த ஹேபிட்டை நீங்க உருவாக்கி விட்டுருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தகுந்த உணவுகளை சாப்பிடணுங்க. அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது உள்ள போய் தங்கிக்காம பாத்துக்கணும். நல்ல நார்ச்சத்து உள்ள அதிகமான கீரைகள், பழங்கள், அந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடணுங்க. நம்மளோட பல்லோட ஆரோக்கியங்கிறது அதோட நின்றாது, நம்மளோட முகத்தோட பிரதிபலிப்புமே நம்மளோட பல்லாதாங்க இருக்கு. சோ கண்டிப்பா நம்மளோட பல்லுக்கு நம்ம நிறைய கேர் கொடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். நெக்ஸ்ட், எதனால இந்த சொத்தப்பல் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா, அடிக்கடி ஜங்க் சாப்பிட்டு நம்ம வாய் கொப்பளிக்காம விட்டுருவோம். ப்ராப்பரா வாய் கொப்பளிக்காம விட்டுருது, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல கூட சொத்தப்பல் உருவாக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப இந்த சொத்தப்பல் உருவாயிடுச்சு, நம்ம இதை என்ன பண்ணலாம்? நிச்சயமா ஹோமியோபதியில தீர்வு இருக்கு. ஆனா ஹோமியோபதி மட்டுமே முழு தீர்வுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஆரம்பத்திலே ஹோமியோபதி டாக்டர் அணுகிட்டீங்கன்னா நிச்சயமா எங்களால தீர்வு கொடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பல்ல வலி வர்றது, பல்ல ரத்தம் கசிறது, பல்ல வீக்கம் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வு ஹோமியோபதியில இருக்குங்க. அருமையான பேஸ்ட் இருக்கு, நல்ல மருந்துகள் இருக்கு. பிளான்டகோ கியூன்ற மருந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு வரோம். அது போக கம்ப்ளைண்ட் ஏத்த மாதிரி ஒவ்வொரு மெடிசன் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி மெடிசன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு வீடியோலுமே கண்டிப்பா நாங்க என்ன டிசீஸ்க்கு என்ன மெடிசன் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா நீங்க அந்த பேரை கேட்டோன்னே எனக்கும் இது இருக்குது, இந்த நோய் எனக்கும் இருக்குது, நான் வாங்கி சாப்பிடுறேன், அந்த பேரை வச்சு நீங்க வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் நீங்க அணுகி அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கின பிறகுதான் உங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை நீங்க வாங்கி சாப்பிடணுங்க. இது போக பல்ல வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பல் கூச்சம் இருக்கும். பல்ல திடீர்னாப்ல எனக்கு கூசிட்டே இருக்குது, குளிர்ந்து தண்ணி குடிக்க முடியல, வெது வெதுப்பா எதுவுமே சாப்பிட முடியல, அந்த பல் கூச்சத்துக்கும் ஹோமியோபதியில நல்ல சிறந்த தீர்வு இருக்குங்க. ரத்தம் கசியும், நம்ம பிரஷ் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு பழங்களை கடிச்சு சாப்பிடும் போது நம்மளோட பல்ல உள்ள ரத்தத்தை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டும் கிடையாதுங்க. அதை நிச்சயமா மாத்தியே ஆகணும். அதுவும் ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்கு. இது போக இன்னும் அதிகமா மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பல்லுல ஸ்மெல் அடிக்கிறது, வாயில ஸ்மெல் அடிக்கிறது. நம்ம ஏத்தாப்புல ஒருத்தவங்க நின்று பேசும்போதே நம்மளோட ஸ்மெல் அவங்க மூஞ்சில அடிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்குங்க. எனக்கெல்லாம் நிறைய கேசஸ் வந்திருக்காங்க. நல்ல ரிசல்ட்டுமே ஹோமியோபதியில இருக்குது. அந்த பல்லுலோட அந்த நாற்றத்தை சரி பண்றதுக்கு ஹோமியோபதியில நல்ல தீர்வு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த நாற்றம் எதனால வருது, அந்த ரத்தம் எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, எல்லாமே நம்மளுக்கு அந்த தேவையான சத்துக்கள் இல்லாதனாலையும், அந்த ஊட்டச்சத்து குறைவினாலையும், அந்த வரக்கூடிய அந்த நோயை எதிர்க்கிற அந்த எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இல்லாதனாலே தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது. சோ நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள் சாப்பிடலாம், தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பிரஷ் பண்ற ஹேபிட் உங்களுக்குமே பிள்ளைங்களுக்குமே கொண்டு வாங்க. ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்டங்கள் சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை பிள்ளைங்களுக்கு நீங்க வளர்த்து விடுங்க. கண்டிப்பா நைட்டு படுக்கும்போது நிறைய தண்ணி குடிச்சிட்டு பிள்ளைங்களை படுக்க வைங்க. இந்த மாதிரியான ஹெல்தி ஹேபிட்ஸ் நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம வளர்த்து விட்டோம்னா அந்த சின்ன சின்ன அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராது. நம்மளோட அழகே நம்மளோட பல்லுல தாங்க இருக்கு. சோ நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளே பாதுகாத்துக்கிடுவோம், நம்மளோட உடம்பை பேணி பாதுகாப்போம். நன்றிங்க.